வணக்கம். ஐநாவரம் டிபி ஹாஸ்பிட்டல். இந்த இடத்துல ஒரு சினிமா நடிகர், சினிமாவில் துணை நடிகர் ஏஞ்சல் டிஃபன் கடைன்னு ஒரு கடை வச்சுருக்காரு. இதில் அவருக்கு என்ன வேலைன்னா, காலையில் 4 மணிக்கு வந்து இட்லி, தோசை, பூரி, பொங்கல் ரெடி பண்ணி, வடை இதெல்லாம் ரெடி பண்ணி இல்லாதவங்களுக்கும் ஏழைங்களுக்கும் காசு இல்லாமல் கொடுக்குறாரு. காசு கொடுத்து வாங்குறவங்களுக்கும் டிஃபனை கொடுக்குறாரு. அந்த நல்ல மனசு உள்ளவர் மேசக் கான் சினிமாவில் இருக்கிறாரு. ஐயாவை இப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன். இவர் தான் மேசக் கான். இவர் சினிமாவில் என்னென்ன படம் நடிச்சுன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அவருடைய கடையோட டீட்டெயில் கேட்போம். ஐயா, நீங்கள் சினிமாவில் நடித்த படம் சொல்லுங்கள், உங்கள் பேரை சொல்லுங்கள். ஐயா குட் மார்னிங். என் பேர் மேசக் கான். நான் வந்து சிங்கம், சிறுத்தை, பாயம்புலி, தனி ஒருவன், மாப்பிள்ளை, வேங்கை, அலெக்ஸ் பாண்டியன், சிகரந்துரு, செக்கப்போடு போடு ராஜா, கீரிப்புள்ள, பாசக்கார நண்பர்கள், அதுக்கப்புறம் இப்போ வேங்கை பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் நிறைய சீரியல், ஒரு 150 சீரியல் பண்ணியிருக்கேன். சும்மா பார்ட் டைமில் வந்து எல்லாருக்கும் இங்கே ஆஸ்பத்திரி வரவங்களாம் ஹெல்ப் பண்ணுவேன், சப்போர்ட்டு பண்ணுவேன். என்னால் முடிஞ்ச உதவி நான் பண்ணிகிட்ருப்பேன். அவ்வளோதான். இதுதான் அந்த கடை. ரோட்டோரத்தில் இருக்குது. இந்த கடையில் கஸ்டமருக்கு தண்ணி கேனு, அவங்களுக்கு தேவையானது அதெல்லாம் மீறி சின்ன சின்ன உதவி பண்ணுவார். நான் பார்ப்பேன். ஏன்னா நானும் சினிமாவில் இருந்தனால எனக்கு ஒரு நண்பர் தெரியும். நான் இவரை டீட்டெயிலாக எதுவும் கேட்கல. எதுக்காக கேட்கலன்னா, நான் தொடர்ந்து அவரை பயணிச்சுன்னு வரோம், பார்த்துருக்கோம். ஒரு சக நடிகர்னு தெரியும். நல்ல உள்ளம், நல்ல மனசு. அவங்க மனைவியார், 2 குழந்தைங்க. ஏஞ்சல் பேர் வந்து அவங்களுடைய 2வது பொண்ணுடைய பேர் தான் ஏஞ்சல். அதான் அந்த கடைக்கு பேர் வச்சுக்கிறாங்க. அவங்க பையன் ஒருத்தர் இருக்கார். நல்ல மனிதர், நல்ல மனசு உள்ளவர். கம்மியான ரேட்டில் இட்லி, தோசை, பொங்கல் எல்லாமே கொடுக்குறாங்க. அதை மீறி இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த டீப் நோய் உள்ளவங்களுக்கு, ரொம்ப முடியாதவங்க, கஷ்டவாளி, வெளியூர்லேருந்து காசு இல்லாமல் வந்துட்டாங்கன்னா மனசார அந்த பொண்ணை இதை மாதிரி சிரிப்பு, இந்த சிரிப்பு இருக்குதுல்ல, இந்த சிரிப்போடு அவர் எடுத்து கொடுப்பார். சாப்பிடுங்க, சாப்பிட்டு போங்கன்னு. நான் இந்த பக்கம் சும்மா வந்தாலுமே தண்ணி கேனு, டீ என்ன வேணுமோ இதுபார். அதுக்கு மேலே சகோதரி ஆண்டவர் கும்பிட்றாங்க, எல்லாமே ஃப்ரீயாகவே உதவுவாங்க. இந்த கடைக்கு ஐநாவரம் சிக்னல்லேருந்து ஒரு 25 பில்டிங் தள்ளி டிபி ஹாஸ்பிட்டலுக்கிட்ட இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா காலை உணவு, மதிய உணவு இருக்குது. அது இல்லாமல் இந்த கடையில் வந்து தேவையில்லாத பொருள் விற்க போகிறதில்ல. இந்த பாக்கு, சிகரெட்டு அதெல்லாம் எதுவுமே இருக்காது. தேவையான எண்ணெய் பாக்கெட்டு, நோட்புக்கு, மாஸ்க்கு, வாட்டர் கேனு, தண்ணி கேனு, டீ, காஃபி, அதுக்கப்புறம் ஜெக்கு, டம்ளரு, அதுக்கப்புறம் மாஸ்க்கு, எல்லாமே ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான பொருள் மட்டும் தான் விற்கிறாங்க. அது மட்டும் தான் விற்கிறாரு. இந்த பப்ளிக்குக்காக எதுவுமே அவர் விற்கல. பப்ளிக் வேணுமா தண்ணி சாப்பிட்லாம், தண்ணி, மாஸ்க் வாங்கலாம். நல்ல உள்ளம், நல்ல மனசு. இந்த கடை நல்லா ஓடணும். நீங்களும் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது ஒரு தொண்டு போல் தான் செய்கிறாரு. ஃபேமிலியோடு செய்கிறாங்க, நல்ல மனசோடு செய்கிறாங்க. இந்த கடையை ஃபேமஸ் பண்ணுவோம். அதனால தான் இந்த யூடியூப்பில் போகிறதுக்காக நான் காலையில் 7 மணிக்கு இந்த இடத்துக்கு வந்தேன். நான் காலையில் 7 மணிக்கு இந்த இடத்துல யூடியூப் போட வந்துக்கிறேன்னா, அவங்க எத்தனை மணிக்கு இந்த கடையை திறந்துருப்பாங்க பாருங்கள். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். காலையில் இந்த டைமு ரெடி. நீங்கள் லைக் பண்ணுங்கள். நன்றி.